பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற ஒரு சூப்பரான ப்ரோக்ராம். வாரம் 6 வாரத்தோட சூப்பராக பார்த்து ரசிச்சிட்ருங்க. ஒவ்வொரு எபிசோட்லையும் மக்கள்லாம் எவ்வளவு அழகாக தெளிவாக பதட்டமே இல்லாமல் டென்ஷனே இல்லாமல் சூப்பராக பதில் சொல்கிறாங்கன்றத பார்த்து ரசிக்கிறோம். இந்த வாரம் எப்படி பேச போகிறாங்க, நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம், எல்லாத்தையும் பார்க்கலாமா? இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு. போயிடும் வந்துட்டாயா வந்துட்டாயா. வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் வந்து பெப்பர்ஸ் டிவிலேருந்து வந்திருக்கோம். சொல்லுங்க சார். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு. இந்த பேர் என்ன பண்ணுறீங்க, என்ன ஊர்? என் பேர் லாரன்ஸ் சார். வில்லேஜ் கடப்பந்தாங்கல் வில்லேஜ், ஷோலிங்கர் பக்கத்தில். கடப்பந்தாங்கல். என்ன பண்ணுறீங்க? ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணுறேன். ஃபேப்ரிகேஷன். சூப்பர். உங்கள் பேர் மேடம்? என் பேர் சுஜி. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். பாப்பா பேர் என்ன? வசீகரன். வசீகரி. வசீகரன். 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 சூப்பர். நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. ஓகே. எத்தனை மாதம் ஆகுது குழந்தை? 10 months ஆகும். 10 மாதம். ஓகே, சூப்பர் சார். இப்போ உங்ககிட்ட நீங்கள் ஒரு சின்ன கேள்வி தான் கேட்க போகிறேன். கேளுங்க. வீட்டில் கம்ப்யூட்டர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இவர் பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்க போறாரு, படிச்சவனுக்கு தான் வேலை கொடுக்க போறாரு. இல்லை கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ணீங்களா? ஓரளவுக்கு பண்ணுவோம். ஓரளவுக்கு பண்ணீங்க, போதும். அது போதும், ஓரளவுக்கு பண்ணால் போதும் சார். நீங்களே 5வது, அதை மறந்துடாதீங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து உங்களை தவிர வேற யாரும் ஓபன் பண்ண மாட்டாங்கன்னா நீங்க ஒரு இது பண்ணீங்க. அது பாஸ்வேர்டு. அப்ப தெரியுது அண்ணனுக்கு. பாஸ்வேர்டு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, அதான் கேள்வி. பாஸ்வேர்டு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ரகசிய என்ன? ரகசிய என்ன? ரகசிய எண்கள். ரகசிய எண்கள். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. அது சொல்லாமா? ஓகே. அப்போ ரகசிய எண்கள் அப்படின்னு சொல்லான்றாங்க, அப்படியே வச்சுங்க. வணக்கம் பாஸ். வணக்கம் சார். நாங்கள் வந்து பெப்பர்ஸ் டிவிலேருந்து வரோம். இந்த ப்ரோக்ராம் பேர் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு. உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க, என்ன ஊர்? சூச சுரேஷ், நாமக்கல். சூச சுரேஷ், நாமக்கல். என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐடி கம்பெனியில். ஐடி கம்பெனியில். சூப்பர் சூப்பர். நீங்கள்? என் பேர் விஜயகுமார். நான் ஒரு கால் சென்டர் ஒர்க் பண்றேன். நீங்கள் ஒரு கால் சென்டர். மற்றவங்க 2-3 கால் சென்டர் ஒர்க் பண்ணி, நீங்கள் ஒரு கால் சென்டர் ஒர்க் பண்ணி. என்ன ஊர்? நானும் நாமக்கல் தான். நீங்களும் நாமக்கல் தான். சேம். எஸ் சார். ஓகே, சூப்பர். இப்போ வந்து சொன்ன மாதிரி இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து லாக் பண்ணி வைக்கிறது வந்து பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்வேர்டை தமிழில் எப்படி சொல்லலாம்? கடவுச்சொல்னு சொல்லலாம். கடவுச்சொல். கடைசியில என்னையும் சீரியஸா பேச வச்சிட்டீங்களேயா? கடவுச்சொல். கடவுச்சொல். கடவுச்சொல்லுன்றது சரியான பதில். பலமாக கை தட்டிங்க. நீங்களே உங்களுக்குள்ள நீங்களா கை தட்டுங்க. கை கொடுங்க. 2 பேர் மாறி மாறி கை கொடுத்துங்க. இப்போ என்ன கை கொடுங்க, நீங்களா கை கொடுங்க. கடவுள் சொல்லு சரியான பதில். வணக்கம் சார். நாங்கள் வந்து பெப்பர்ஸ் டிவிலேருந்து வந்திருக்கோம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்ற ப்ரோக்ராம். உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க, என்ன ஊர்? நமக்கு விளம்பரம் பிடிக்காது. செல்லமுத்து. செல்லமுத்து உங்கள் பேர். ரைட்டு. ஊர்? சென்னை தான். சென்னை எந்த ஏரியா? அசோக் நகர். அசோக் நகர். ரைட்டு. என்ன பண்ணுறீங்க? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். எங்கே? அவுட்ல, வெளியே. அவுட்ல. இதுக்காக இதை தனியாக படிச்சிருக்கீங்களா? இல்லை கற்றுக்கிட்டு தான். இன்டீரியர் இதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம்? போயிட்டு. ஓகே, ரைட். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. பாஸ்வேர்டு தெரியும்ல, கம்ப்யூட்டரோ செல்ஃபோனோ லாக் பண்ணி வச்சுக்கலாம், யாரும் ஓப்பன் பண்ணாத மாதிரி. பாஸ்வேர்டு தெரியுமா? என்ன வார்த்தை பேசுறேன்? அதெல்லாம் போட்டிருக்கீங்களா? இல்லை. ஆனால் பாஸ்வேர்டு தெரியும். இந்த பாஸ்வேர்டை தமிழில் எப்படி சொல்லலாம்? ஏன்பா என்ன பார்த்தா என்னன்னு தோணுது உனக்கு? ஏதோ சொல்லணும்னு தோணுது இல்ல? சொல்லு. அழகா சிரிக்கிறீங்கன்னு பதில சொல்லிட்டு சொல்லுங்க. பாஸ்வேர்டை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமா? சொல்லுங்க, உங்களால முடியும், சொல்லுங்க. ஞாபகம் இல்ல. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு தெரியும், ஆனா ஞாபகம் இல்ல. போதுமா? அண்ணனுக்கு பாஸ்வேர்ட்னா தமிழ்ல என்னன்னு தெரியும், ஆனா இப்ப ஞாபகம் இல்ல. ஓகேண்ணே. வணக்கம் சார். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவிலேருந்து வரோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு. உங்க பேர் என்ன பண்றீங்க, என்ன ஊர்? செல்வகுமார் சார். என் ஊர் புதுக்கோட்டை. இங்க வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில இது பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். நீங்கண்ணே? சார் என்னோட நேம் வி குருசாமி. நான் இங்கே ஹோம் கார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், சென்னையில். ஓ, என்ன ஊர் சார்? நேட்டிவ் தென்காசி. ஓகே. அண்ணா உங்க பேர் என்ன ஊர்? சுரேந்தர். என்ன பண்றீங்க? டிப்ளமோ முடிச்சிருக்கேன். ஜாப்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சாஃப்ட்வேர் ட்ரை பண்றீங்க. முடிய பார்த்தாலே தெரியுது நல்ல மூட்ல இருக்க. சூப்பர். ரைட்.
இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். 3 பேர்ல யார் கரெக்டாக பதில் சொல்றீங்க பார்ப்போம். எல்லாமே சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டவங்களா இருக்கீங்க. அதனால வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டு வேற யாரும் பார்க்க கூடாதுன்னு லாக் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? வேற யாரும் ஓபன் பண்ணக்கூடாதுன்னா ஒண்ணு போட்டு வைப்பீங்களா? அந்த பாஸ்வேர்டுக்கு இப்ப தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க. அதான் இப்ப கேள்வி. பாஸ்வேர்டு. ஐயோ அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போகணும். மறைக்குறியீடா? மறைக்குறியீடு பாஸ்வேர்டு. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அதான் சரியான பதில். தெரியாது உங்களுக்கு நம்மளை பத்தி. அவர் சொன்னது அதான் சரியான பதில். நீங்க என்ன சொல்றீங்க தலைவா? தெரியல. நமக்கு பேச வந்துறாப்ல அவரு முன்னாடியே தொகுறீங்களே. அவரு தொக்கா தெரியல. அவர் ஒதுங்கிட்டாரு. தெரியலன்றார். ஓகே, அவர் சொன்னதான் சரியான பதில். இவர் சொன்னாரு, இவர் சொன்னது தெரியலன்னு சொல்லிட்டார். சார் வணக்கம் சார். வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன பண்றீங்க சார்? என் பேர் ஷாகுல் அமீது. கேஷ்ல ஒர்க் பண்றேன். ஷாகுல் அமீத். ஷாகுல் அமீது. என்ன ஊர் சார் நீங்க? எங்க பழனி. பழனி. இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம். இந்த ஊர் இதான் இருக்கு. மெட்ராஸ் இருக்கு. சென்னை தான் ஃபுல்லா இருக்குது. சென்னை தான் ஃபுல்லாவே. சூப்பர் சூப்பர். உங்க பேர் என்ன மேடம்? ஈஸ்வரி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 12th முடிச்சிருக்கேன். இங்க என்னவா இருக்கீங்க? பில்லிங்ல இருக்கேன். பில்லிங்ல இருக்கீங்க. ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க பில்லிங்ல இருக்கிறதுனால கேட்கறேன். நீங்க 2 பேர்ல யார் சரியா பதில் சொல்றீங்க பாப்போம். இதுக்கு பேர் ஆக்சுவலா என்னது? முன்னாடி ஒரு பெரிய மானிட்டர் இருக்கு. கம்ப்யூட்டர். இதை வந்து நீங்க மட்டும் தான் ஓபன் பண்ணுவீங்க. அது மாதிரி பண்றதுன்னா நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு? உள்ள போயிட்டு ஓபன் பண்ணனும். அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. அதுதான், வேற யாரும் ஓபன் பண்ண கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கு? பாஸ்வேர்ட் இருக்கும். பாஸ்வேர்ட். சூப்பர்ங்க. நீங்க 12th படிச்சிருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டவனே அக்கா முகத்துல சிரிப்பா பாரு. பாஸ்வேர்டை தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? பாஸ்வேர்டு எடுத்துக்காட்டா? தத்துவம் புதுசா இருக்கு. எக்ஸாம்பிள். ஓ, பாஸ்வேர்டுனா எடுத்துக்காட்டு. தட் மீன்ஸ் எக்ஸாம்பிள். தமிழ் நீங்க சொல்லுங்க சார். பாஸ்வேர்டு தமிழ்ல எப்படி சொல்லலாம் சார்? பாஸ்வேர்டு அதான் தமிழ்ல அதான் எடுத்துக்காட்டு தான் வரும். மைனஸ் இல்லாத மனுஷனே இல்ல தெரியுமா? மைனஸ் எவ்வளவு இருக்குங்கிறது தான் முக்கியம். தமிழ்ல என்ன எடுத்துக்காட்டு தான் தமிழ். அது என்ன எடுத்துக்காட்டு தான். இது நம்ம தமிழ் சொல்றோம், இங்கிலீஷ் பாஸ்வேர்டு சொல்றோம். நம்ம தமிழ்ல சொல்றோம், அது இங்கிலீஷ்ல பாஸ்வேர்டு. ஓகே, அப்போ பாஸ்வேர்டுனா தமிழ்ல எடுத்துக்காட்டு. சார் வணக்கம் சார். நாங்க வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கெண்ட் ப்ரோக்ராம் பெப்பர்ஸ் டிவிக்காக வந்திருக்கோம். உங்க பேர் என்ன ஊரு, என்ன பண்றீங்க? நான் கடலூர்ல இருந்து வரேன் சார். கவரிங் பிசினஸ். என்ன பிசினஸ்? கவரிங். உங்க பேர் என்ன? ராஜு சார். ராஜு. ஆமா சார். சிதம்பரத்துல வரேன். கவரிங் சேல்ஸ் வந்திருக்கேன். உங்க பேர் என்ன? முருகன். இப்போ உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த லெட்டர்லாம் எழுதுனா லாஸ்டா ஒரு நம்பர் எழுதும்ல, அது என்னது? பின்கோடு. சூப்பர் சார். பின்கோடு சரியா சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பின்கோடை தமிழ்ல எப்படி சொல்லலாம், அதான் இப்போ கேள்வி. பின்கோட தமிழ்ல இல்லையா? அடடடா, மூதேவி அருவாளோட வந்து நிக்குது. சொல்லிடுவார். பின்கோட வந்து தமிழ் எழுத்துல சொல்லணும்னா, நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. முகவரி, தபாலோட முகவரி இருக்கிற ஏரியாவோட முகவரின்னு கூட சொல்லலாம். தபாலுடன் இருக்கிற ஏரியாவோட முகவரி. கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். ஓகே, நீங்க சொல்லுங்க சார். ஏதாவது கணிக்க முடியலையா? தெரியல. ஓகே, ஆனா நீங்க சொன்னது வந்து தபாலுடன் இருக்கிற ஏரியாவை குறிக்கிறது. ஆமா சார். ஓகே, ரைட்டு, அப்படியே வச்சுக்கோங்க. நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். சொல்லுங்க சார். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோக்ராம். சாரை பார்த்தா கொஞ்சம் லைட்டா பல்கா இருக்கீங்க. ஆமா. அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. எந்த ஏரியா, என்ன ஊரு, என்ன பண்றீங்க? ஆதம்பாக்கம். சென்னை தான். பேரு லாரன்ஸ். ஆமா. லாரன்ஸ். நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? ஆடுவேன். டான்ஸ் ஆடுவீங்களா? ஒரு ஆட்டம் போடுங்க பாப்பா. என்ன சார் ஒரு டான்ஸ்? நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. அப்படியா? சூப்பர். என்ன பண்றீங்க? ஹோட்டல்ல ஒர்க் பண்றேன். எங்க? பாண்டி பஜார். அப்படியா? என்னவா இருக்கீங்க சார் ஹோட்டல்ல? ஹோட்டல்ல கேப்டன். சூப்பர் சார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. என்னன்னா பின்கோடு இருக்குல்ல, அத தமிழ்ல என்ன சொல்லலாம்? அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயல. பின்கோடு வந்து என்ன சொல்ல, பின்கோடு இது நம்பர். அது நம்பர்.
நம்பர் மாதிரி சொல்லுங்க. எண்கள். எண்கள். அப்ப பின்கோடுனா எண்களா? தொலைநோக்கு எண்கள். தொலைநோக்கு எண்கள். ஓ, பின்கோடுனா தொலைநோக்கு எண்கள். பேசாம கிளம்பு. சூப்பர் சார். அப்படியே வச்சுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். தேங்க்யூ சார். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் ஓகே சார். பேஸ்மெண்ட் வீக். நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க, பரவாயில்ல. மேடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தூரத்துல இருந்து பார்த்தா காரா சேவுக்கு கண்ணாடி போட்டா மாதிரியே இருக்கு. ரைட். என்ன ஊர்ல இருந்து வரீங்க? என்ன பேர்? சார் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து சேலம் சார். சேலம் அயோத்தியாப்பட்டினம். நான் இப்போ மெட்ராஸ் சென்னையில் வந்து காமாட்சி கோயில் அர்ச்சகராக இருக்கேன் சார். ஓ, அர்ச்சகர். அர்ச்சகர் சார். பரவாயில்ல, நல்ல புண்ணியமான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. மேடம் உங்க பேர் என்ன? என் பேர் பிரியா. நான் சைதாப்பேட்ல இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் பியூட்டிஷியன் கத்துட்டு இருக்கேன். பியூட்டிஷியன் கத்தீங்களா? உங்களோட அழகு அவங்க ஏதாவது பண்ணாங்களா? கண்டிப்பா சார். அவங்களால தான் சார் ஒரு மாற்றமே எனக்கு வந்தது. ஏன் அந்த மூஞ்சி ரொமான்ஸே வர மாட்டேங்குது? போதுமா? இவரோட மாற்றமே அவங்களால தான் வந்திருக்கு. எப்படி சார் உங்களுக்கு லவ் மேரேஜா? ஏன் சார்? இல்ல என்னோட சிஸ்டர் அக்கா பொண்ணு எனக்கு. இல்ல பாருங்க, நீங்க அக்கா பொண்ணுன்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்களா? நீங்க பாக்குறதுக்கு சும்மா அழகா வெள்ளையா சின்ன தம்பி குஷ்பு மாதிரியே இருக்கீங்க. சொந்தம் தான், பட் லவ். அடா தேனடா. ஓகே சார், உங்களால ஒரே சின்ன கேள்வி. பின்கோடுனா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? பின்கோடு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தொலைஞ்சு போச்சா? இல்ல சார், தொலைநோக்குன்னு சொல்லுங்க சார். தொலைநோக்கு. மேடம் அப்படிதான் எனக்கும் தெரியுது. அதான் கொஞ்சம் பின்கோடுனா வந்து பின்கோடுனா அட்ரஸ்க்கு எழுதுற பின்கோடு வந்து ஒரு அட்ரஸ் தெரியறதுக்கு ஆணியா புடுங்க வேணாம். அந்த பின்கோடு இருந்தா தான் டீடைல் தெரியும். சோ அதனால பின்கோடு சொல்றாங்க. சொல்லி முடிச்சிட்டீங்களா? அநியாயத்துக்கு ஒரு பின்கோடுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்காங்கப்பா. அப்படியே எழுதிக்கங்கப்பா. நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோகிராம். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்கன்னு சொல்லிடுங்க முதல்ல. நான் கும்பகோணம் கே சுந்தர், கோஆபரேட்டிவ் மில்க் சப்ளை சொசைட்டில கிளர்க்கா இருக்கேன். சூப்பர் சார். நீங்க? சாந்தா. சரிம்மா சரிம்மா. லதா. லதா மேடம், நீங்க பக்கத்து ஊர்ல போய் நிக்கிறீங்க. நான் மைக்க கூப்பிட்டுட்டு அப்புறம் தான் வரணும் போல இருக்கு. ரைட். உங்க பேரு? ரேணுகா சரவணன். ஹவுஸ் ஒய்ஃப். சரண்யா. வந்து இப்பதான் பிபிஏ கம்ப்ளீட் பண்ணேன். பிபிஏ இப்பதான் கம்ப்ளீட் பண்ணேன். ஓ, பிபிஏ இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். சார், இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு காமனா கேள்வி கேக்குறேன். பின்கோடுனா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் லதா மேடத்தை கேட்போம். பின்கோடு அந்த இதோட சொல்லிடுவாங்க, இருங்க, அர்ஜென்ட் படாதீங்க. அடையாளம் ஊரோட அடையாளம் க்ளோஸ் பாக்ஸ். ஊரோட என்னன்னு எதை சொல்றது? ஊரோட என்னன்னு சொல்லுவீங்க. ரைட். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? பேச்சு பேச்சா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பார்த்தா பேசுறேன். புரியுது. பாப்பா, உன் பேர் என்ன அடிச்சலாம்? சாய் சொல்லு. சாய். சாய் வர்ஷினி. சாய் வர்ஷினி. ஓகே, சாய் ஸ்ரீ. ஐயா சொல்லுங்க, பின்கோடுக்கு தமிழ்ல எப்படி சொல்லுங்க? போஸ்ட் ஒவ்வொரு ஊருக்கும் உள்ள ஒரு பின்கோட் நம்பர். கவர்மெண்ட் மரமளக்குது, அதையெல்லாம் விட்டுப்புட்டு இந்த புதர வளர்க்குறீங்க ஐயா. அதான் தமிழ். தமிழ்ல வேணுங்களா? தமிழ்ல. ஐயோ, அதையப்பா கேக்குற. நம்பருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படி லேட் ஆகும். அவ்வளவுதான் சொல்லிடுவார், பட் லேட் ஆகும். சரி, இவங்க கிட்ட கேட்போம். சிஸ்டர் சொல்லுவாங்க. ஓ மை காட். நீங்க சொல்ல மாட்டீங்களா? சரி சொல்லுங்க. உங்க பேர் சரண்யாவா? முள் குறியீடு. முழு குறியீடு. பின்கோடுனா நீங்க? உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு. உன் கெபாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியலையடா. என்ன படிச்சிருக்கீங்க? +2. நீங்க என்ன பிபிஏ முடிச்சிருக்கீங்க? ஓகே. இப்போ இவங்க சொன்னது முழு குறியீடு. ஸோ பின்கோடுனா முழு குறியீடு வந்து கரெக்டான பதில். எல்லாம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அப்படிதான். வணக்கம் மேடம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இப்போ என்ன ப்ரோக்ராம்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ஒரு ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? என் பேர் மானசா. தாம்பரம். என்ன பண்றீங்க? வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. நீங்க? என் பேர் பிரேமலதா. நான் இங்க டி நகர்ல தான் இருக்கேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். என் பேர் ஜெயந்தி. நான் முடிச்சூர்ல இருக்கேன். முடிச்சூர்ல என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப் பாருங்க. பாப்பா, உன் பேர் என்ன சொல்லு பாப்போம். பேர் செப்பு. ஆனா எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலா இருக்க பத்தியா? பேர் செப்பு. பேர் செப்பு. ஓவியா செப்பு. அப்ப பாப்பா பேரு ஓவியா. ஓகே. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். எல்லாம் கடைக்கு போவீங்க, நிறைய வாங்கி சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களா? எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்ல மாப்ள. இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இந்த பேக்கரி போயிருக்கீங்களா?
இல்ல சும்மா சொன்னேன், அதுக்காக தெரியும். பேக்கரிக்கு போயிருக்கீங்களே, இந்த பேக்கரியை தமிழ்ல என்ன சொல்லலாம்? சரி அக்கா கிட்ட, அக்கா பயங்கரமா ஆச்சு. சொல்லுங்கக்கா, பேக்கரியை தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? தின்பண்டங்கள் விற்கும் கடை. வாட் யூ மீன்? தின்பண்டங்கள் விற்கும் கடை. டேய் அப்ப பேக்கரிக்கு லென்த்தா போதப்பா, நீங்க சொல்லுங்க. அடுமனை. அக்கா பலமா சொல்லிட்டாங்க, அடுமனை. கரெக்டான பதில். நல்லா கை தட்டுங்க அக்காக்கு. அக்கா கை தட்டுங்க. சூப்பர், அடுமனை சரியான பதில். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர்? என் பேரு விஜயகுமாரி. நான் பட்டுக்கோட்டையில இருந்து வந்திருக்கேன். என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். என் ஹஸ்பண்ட் டாக்டர். டாக்டர் இருக்காரு. உங்க பேருமா? செல்வி. என்ன பண்றீங்க? வீட்ல ஹவுஸ் ஒய்ஃப். என்ன ஊரு? தாம்பரம். தாம்பரம். இங்க உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். பேக்கரி இருக்குல்ல, பேக்கரி போயிருக்கீங்களா? போயிருக்கேன். என்ன வாங்குவீங்க? எல்லாம் கேக் வாங்குவோம், ஸ்வீட் வாங்குவோம், எல்லாமே வாங்குவோம். கேட்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. எல்லாம் வாங்க. இந்த பேக்கரியை தமிழ்ல என்னன்னு சொல்லலாம்? தமிழ்ல வந்து தின்ற பொருள். ஏர் ஓட்டுற வெளிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா? நீங்க எப்படி சொல்லுவீங்க தமிழ்ல? ஸ்வீட் ஸ்டால்னு சொல்லலாம். ஸ்வீட் ஸ்டால். பேக்கரி தமிழ்ல ஸ்வீட் ஸ்டால்னு சொல்லுவாங்க. அப்படியே வச்சுங்கப்பா. தம்பி வணக்கம்பா. சார் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வரோம். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோகிராம். உன் பேர் என்ன, என்ன படிக்கிறப்பா? பார்த்திவராஜன். 6th படிக்கிறேன். 6th படிக்கிறியா? சாப்பிட்டியா? சரி ரைட். என்ன ஸ்கூல்ல படிக்கிற? எஸ்ஆர்எம். ஓகே. நீங்க? பேர் வெங்கடேஷ் சார். 3D அனிமேட்டர் இருக்கேன். ஆட்டோ ஃபிலிம் 3D அனிமேட்டர். 3D அனிமேட்டரா? அனிமேஷன் சூப்பர் சூப்பர். என்ன ஊரு? 3D அனிமேஷன் அந்த கார்ட்டூன். என்ன ஊர் நீங்க? நீங்க மெட்ராஸ் தான், சென்னை. ஓ சரி ஓகே. உங்ககிட்ட அப்ப சூப்பரான ஒரு கேள்வி கேக்குறேன். ஏன்னா 3D அனிமேட்டர் வேற நீங்க, தம்பி வேற 6th படிக்கிற. 6th தான்டா? என்னடா இப்படி கண்ணத்து காமி? என்னடா யாரோ கடிச்சு வச்சுட்டாங்களா? இப்படி காமிடா. பிறக்கும் போதே உனக்கு பேபின்னு பேர் வச்சுட்டாங்களா? என்னது? என்னடா இது? எப்படி யாரோ கடிச்சாங்களா? கிளிட்ட. சரி விடு. உங்களாட ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த கிராபிக்ஸ் இருக்குல்ல, அதை தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? நான் உனக்கு 24 hours டைம் தரேன், நல்லா யோசிச்சு முடிவெடு. கிராபிக்ஸ் தமிழ்ல தெரியல சார். அது தமிழ்ல தெரியல. கிராபிக்ஸ் டிசைனிங் வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்ட வச்சு அதை ப்ளூ இது கிரீன் மார்க் போட்டு அதை டிசைன் பண்ணுவாங்க. லாங் ஷாட்ல டைவ் அடிக்கணும். லாங் ஷாட்ல டைவ் அடிக்கிறது. அப்ப மேல இருந்து குதிக்கிறாங்க. அது கீழே வந்து பள்ளம் ரொம்ப இல்லாம அதை மேட்ச் பண்ணி அதான் கிராபிக்ஸ். அதுமா லாங் ஷாட்ல குதிக்கிறாங்க, கீழே மேட்ச் பண்ணி போறது தமிழ்ல வந்து இப்படி ஏதாவது சொல்லலாம். தம்பி நீ சொல்லுங்க. என்னடா தெரியலங்கிறதா இவ்வளவு நேரம் சொல்றியா? தம்பிக்கு தெரியலன்னு சொல்றாப்ல, அப்படியே வச்சுக்கிடுங்க. வணக்கம் சார். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? காஞ்சிபுரம் சார். என்ன பண்றீங்க? காலேஜ் படிக்கிறேன் சார். என்ன காலேஜ்? கிருஷ்ணா காலேஜ் காஞ்சிபுரம். என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி சார், செகண்ட் இயர். செகண்ட் இயர். சூப்பர். நீங்க? முருகவேல் காஞ்சிபுரம். சேம் கிளாஸ் ரெண்டு பேரும். சேம் கிளாஸ். உங்களுக்கு சொந்த ஊரு? காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரம் தான். காலேஜ் எல்லாம் கட் அடிச்சு சினிமாக்கு போவீங்களா? இல்ல அந்த பக்கம். நல்ல பிள்ளைங்க. சரி நல்ல பிள்ளைங்க. நல்ல பிள்ளைங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கறேன். கிராபிக்ஸ் இருக்குல்ல, கிராபிக்ஸை கம்ப்யூட்டர்ல என்னன்னு சொல்லுவீங்க? அதாவது கம்ப்யூட்டர்ல வரைகிற கிராபிக்ஸை என்னன்னு தமிழ்ல சொல்லுவீங்க? உனக்கே இது ரொம்ப டூ மச்சா தெரியல. இத்தனை நாளா உனக்கு இது தோணவே இல்லையாடா? நம்மளே கொஞ்சம் குழப்பிருக்கோமா? கிராபிக்ஸை தமிழ்ல என்னன்னு சொல்லலாம்? இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி காமிக்குது. அப்புறம் நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தர போறீங்க? ஏன் இந்தியான்றது நல்ல பேர் தானே? கிராபிக்ஸ்னா தமிழ்ல இல்லாத ஒண்ண இருக்கிறதா காமிக்கிறது. மாயாஜாலம். ஆமா சார். மேஜிக். ஆமா சார். ஒழுங்கா தானே இருந்தீங்க, திடீர்னு எங்க இருந்துடா வருது? நீங்க சொல்லுங்க. முருகவேலா? ஆமா சார். சொல்லுங்க. கற்பனையா உருவாக்குறது. தமிழ் கிராபிக்ஸை தமிழ்ல சொல்றதுன்னா கற்பனையா உருவாக்குறது. அவ்வளவுதான். சிம்பிள். என்னடா என்ன ஹீராக்கம்ட்டு எல்லாரையும் இவனை பார்க்க வச்சுட்டான். வணக்கம் மேடம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வரோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க, என்ன ஊர்? என் பேரு கமலி. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். ஓஹோ. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? சென்னை தான். சென்னை தான். நீங்க? நானும் அதே காலேஜ் குருநானக் காலேஜ்ல பிகாம் படிச்சிட்டு இருக்கேன். எங்க வீடு கீழ்கட்ல. உங்க பேரு? லாவண்யா. லாவண்யா. சரி சரி. காலேஜ் தான் ரெண்டு பேருமே. ரெண்டு பேருமே செகண்ட் இயரா? ஆமா. சரி சரி. ஏதாவது கட் அடிச்சு சினிமாக்கெல்லாம் போவீங்களா? இது வரைக்கும் இல்ல, இதுக்கப்புறம் போலாம்னு நினைக்கிறோம். பவுடர் இறங்க ஏத்துக்குவாளுங்க போல.
எல்லா ஐட்டத்தையும் அந்த பைக்குள்ளேயே வச்சிருப்பாங்க போல இருக்கு. அப்படி நீங்க ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? இல்ல தேர்ட் இயர்ல பாத்துக்கலாம். அதெல்லாம் தேர்ட் இயர்ல பாத்துக்கலாம். ஓகே ரைட். உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி, ஏன்னா படிக்கிற பிள்ளைகளா இருக்கீங்க, கம்ப்யூட்டர்ல வந்து பண்ற ஒரு வேலை இருக்கு, கிராபிக்ஸ். இந்த கிராபிக்ஸை தமிழ்ல என்னன்னு சொல்லுவீங்க? கிராபிக்ஸ்னா தமிழ்ல வந்து கம்ப்யூட்டர்ல செய்யற என்ன சொல்றது, டிராயிங்ஸ் மாதிரி. உன்னை திட்ட கூட முடியல, எனக்கு வலிக்குது. என் முன்னாடி நிக்காத, போயிடு. தமிழ்ல டிராயிங் சொல்லலாமா? தமிழ்ல டிராயிங் சொன்னீங்க, என்ன சொல்றீங்க கிராபிக்ஸ? கிராபிக்ஸ்னா வரைகலை. வரைகலை. வெரி குட். கை தட்டுங்க, அவங்க கிட்ட கை கொடுங்க, கை கொடுங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேர்ல இவங்க சொன்ன பதில் அப்படியா? டிராயிங் சொன்ன உங்க ட்ரைனிங்கா? ஓகே ரைட். மச்சான் நீ ஒரு நல்ல பொண்ணா பாத்தீங்கன்னா நானே உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்டா. அதுவே மழை நனைஞ்ச அட்டை பாக்ஸ்மா இருக்கு, அதை போய் சொல்லி விட்டுட்டு இருக்கிறேன். ரைட். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேரு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க அப்படின்னு டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நான் அச்சுதன், இலங்கையில இருந்து வந்திருக்கேன். ஓ படிச்சிட்டு இருக்கேன். என்ன? ஐடி. நீங்க? I am Joyda, coming from Sri Lanka. I am a student. உனல செஞ்சாலுகளா பெத்தாலுகளா காலையிலே கண்முள்ளா காட்சியா இருக்கே. ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. சரி பாப்போம். நான் ஜதுர்ஷினி, I am Sri Lanka. படிச்சிட்டு இருக்கேன். ஓ கலியரசி, இலங்கையில இருந்து வந்திருக்கிறோம். ஹவுஸ் வைஃப். இந்த வார்த்தை கேட்டவனே அக்கா முகத்துல திருப்பி பாரு. முருகதாசன், இலங்கையில இருந்து வந்திருக்கிறோம், டீச்சரா இருக்கிறோம். ஓ என்னுடைய பேர் அஜித் குமார், இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறோம். யாழ்ப்பாண மாநகர சபையில வேலை செய்யறோம். அஜித் குமார். பேர் அஜித் குமார். பாப்பா உன் பேரு? எந்த பேருன்னு கரைக்கணும். என்ன படிக்கிற? தேர்ட். ஓகே 3 ரைட். தம்பி என்ன பேர் சொல்லுங்க? பிரியங்கன். ஓகே சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, அதுக்கு தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். கிராபிக்ஸ் இருக்குல்ல, அந்த கிராபிக்ஸை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? There is no use of playing violin at the back of a buffalo. அப்படின்னு கேட்டுவாங்களே, நான் யோசிச்சேன். அப்படியா? அப்படின்னு கேட்டது யோசிக்கிறேன். அப்ப அஜித் குமார் கிட்ட ஆரம்பிப்போம். சொல்லுங்க கிராபிக்ஸ்னா தமிழ்ல என்ன? வாத்தியார் இல்ல, நீங்க வாத்தியாரா? கிராபிக்ஸ் சொல்லி சொன்னா அண்ணனுக்கு தெரியல. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எங்களோட மனசு புரியலன்னா பரவாயில்ல, கடைசி வரைக்கும் முடியாது, மூஞ்சில அடிச்சு சொல்லுங்க. ரைட், நீங்க சொல்லுங்க கிராபிக்ஸ் எப்படி தமிழ்? கிராபிக்ஸ் இந்த கம்ப்யூட்டர்லாம் நீங்க பண்ணுவீங்களா? பட வேலையா? வரையும். வரைவோம் என்று சொல்லலாம். வரைவோம் என்று சொல்லலாம். நீங்க வரைவோம். நீங்க அதேதான். பட வரைவோம். பட வரைவோம். பட வரைவு அவ்வளவுதானே? பட வரைவோம். அதே வரைபடம். வரைபடம். பட வரைவோம், வரைபடம். நீங்க சொல்லுங்க. யோசிச்சு வச்சிருக்கீங்களா? கிராபிக்ஸ்னா ஆமா அப்படிதான் வரும். பட வரைப்பு அந்த போட்டோஷாப்ல பண்ற அப்படி அந்த அது மாதிரி ஒரு உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த ஹியூமர் சென்ஸ். அப்படியே பொளந்துக்கிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. அதே மாதிரி பட வரைவோம். ஓகே, இவங்க எல்லாரும் சொல்றது பட வரைவோம் அப்படியே வச்சுப்போம். ஓகே நேயர்களே, இது வரைக்கும் பார்த்து ரசிச்ச இந்த சூப்பரான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவில பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்ற ஒரு சூப்பரான நிகழ்ச்சியை பார்த்து ரசிங்க. எல்லாருமே சூப்பரா அழகா பதில் சொன்னாங்க. தமிழ்ல கேட்டதுக்கு அவங்கவுங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவ்வளவும் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் முல்லை ஜனசேகரன். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். எல்லாரும் எங்களுக்கு கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு சொல்லணும். ரெடியா? 1 2 3 சொன்னா சொல்லுங்க. ரெடி? 1 2 3. பில்டிங் ஸ்ட்ராங்